நீட் நெட் உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமாக தேசிய தேர்வு முகமை சங்கங்கள் பதிவு செய்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசின் முழு அதிகாரம் இல்லாத அமைப்பாக உள்ளதை மாநிலங்களவை திமுக உறுப்பினர் அம்பலப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதள பதிவொன்றை வெளியிட்டுள்ள வில்சன், நீட், கியூட், யுஜிசி நெட் உள்ளிட்ட தேர்வுகளை நடத்தும் தேசிய தேர்வு முகமை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு சுயேட்சையான பொறுப்பற்ற அமைப்பு என்பது ஆச்சரியம் அளிப்பதாக உள்ளதாகவும், இது குடியிருப்போர் நல சங்கங்களை போன்றது என்றும் தெரிவித்துள்ளார். ஒன்றிய கல்வி அமைச்சகம் அளிக்கும் நிதியை கொண்டு செயல்படும் தேசிய தேர்வு முகமைக்கு எந்தவொரு பாராளுமன்ற சட்டமும் அடிப்படையாக இல்லை என்பது வேடிக்கையாக உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். தேசிய தேர்வு முகமை நடத்திய பல தேர்வுகளின் முறைகேடுகளால் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு காரணமாக தேசிய தேர்வு முகமையின் தோல்விகளுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் மாநிலங்களவை திமுக உறுப்பினர் வில்சன் வலியுறுத்தியுள்ளார்.